மூதாதையரின் எலும்பு கூடுகள் கிடக்கிற மண்ணிலே அந்த போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கம் என்பது சின்ன படிகங்கள் இல்ல. யாழ்ப்பாணத்தில் தமிழுக்கு கைதட்டாமல் எந்த மண்ணில் கைதட்டுவார்? இப்போதைக்கு நான் பாஸ்கரன் கந்தைய ஒரு மகனா இருக்கலாம். ஆனா ஒரு காலம் வரும், அவர் ரீகனோட அப்பாவாக. தேசிய தலைவருக்கு விளையாட்டுகளிலே மிக பிடித்த விளையாட்டு உதைபந்தாட்டம். இந்த ஆரம்ப விழா ஒரு அமக்கலமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்ததன் நோக்கம் இந்த படம் அந்த தூரத்துக்கு ஈழத்தமிழ் சினிமாவிலே பேசப்பட வேண்டும் என்பது. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி மின்வெட்டு நாளிலே இங்கே என்று சொன்னவுடன் விசிறிக்கிற கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது என்பது 1000 பலிகளை தாங்கிய பூமி. பசி வந்த போதே இவ்வளவு கைதிட்டுகிறீர்களே, சாப்பிட்டு முடித்தால் இவ்வளவு கைதிட்டுவீர்கள் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். அனைவருக்குமே வணக்கம். ஈழத்திலே தயாரிக்கப்படக்கூடிய ஒரு திரைப்படம் தான் மில்லர். இன்றைய நாளில் ஆரம்ப நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வலம்புரி ஹோட்டலில் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்படுகிறது. அங்கே நீங்கள் பார்க்கலாம், மில்லர் என்று பெரிய அளவில் அங்கே பதாகைகள் தொங்கப்பட்டு நிறைந்த மக்கள் மத்தியில் இந்த நிகழ்வு இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக இந்த படத்தினுடைய தொடக்க விழாக்கள் ஆரம்பமாகுது. அந்த காட்சிகள் இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், யார் இந்த படத்தை செய்கிறார்கள், யார் யாருக்கு எல்லாம் பங்காளிகளாக இருக்கிறார்கள், எவ்வளவுக்கு இந்த படம் சிறப்பு பெறுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஈழத்து சினிமாவிலே வெற்றிகரமாக 3 திரைப்படங்களை, முழுநீள திரைப்படங்களை வழங்கியிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த திரைப்படத்திலே திரைக்கதைகள், வசனங்கள், அதே சமயம் மியூசிக், அதாவது இசை எல்லாமே வழங்குகிறார்கள். அப்படியாக தயாரிக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா பாஸ்கரன் சொல்லப்படக்கூடியவர், ஐபிசி குழுமத்தினுடைய பிரதானமான தலைவராக இருக்கக்கூடியவர் கந்தையா பாஸ்கரன் என்பவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கிறார். அப்படியாக இன்றைய நாளில் காலை பொழுதில் ஒரு காணொலி பதிவேற்றியிருந்தால் பலாலி சர்வதேச விமானத்திலிருந்து வைரமுத்து அவர்கள், அதாவது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள், அவர் உட்பட பல்வேறுபட்ட இயக்குநர்கள் என 7 பேர் கொண்ட குழுவினர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக காலையிலே வந்திருந்தவர். இப்பொழுது நீங்கள் அங்கே அவர்கள் இங்கே வரக்கூடிய காட்சிகளையும் கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இந்த நிகழ்வு ஆரம்பமாக போகின்றது. இந்த நிகழ்வில் இடம்பெற்றக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த காணொலி ஊடாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போது இந்த மண்ணினுடைய கலை பாரம்பரியத்தை கண்டுபிடிக்கிறோம். எங்கள் கலைஞர்களை கொண்டாடுவதற்காக அவர்கள் அன்போடு இந்த இனிமையான தருணத்திலே வரவேற்றுக் கொள்கிறோம். உத்தியோகபூர்வமாக அங்கே தீபாராதனை காட்டப்பட்டு சுவாமிக்குரிய பூஜைகள் இடம்பெற்று இந்த பூஜை நிகழ்வோடு இந்த படப்பிடிப்பு இவர்களுடைய இன்றைய நாளில் இருந்து ஆரம்பமாகுது. மில்லர் திரைப்படத்தினுடைய அந்த குழுவினர் அங்கே நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறேன். இந்த படத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள், இயக்குநர்கள் என அங்கே பூஜைகள் இடம்பெறக்கூடிய அந்த மேடையில் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. போதும் ஈழத்தை பொறுத்தமட்டில் இந்த மில்லர் என்கின்ற பெயருக்கு தொடக்கம் என்று சொல்லலாம். அத்தகைய வரலாற்றுடைய பெயர். இந்த பெயரை கொண்டு இங்கு ஒரு திரைப்படம் அமைக்க இருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருத்தரையும் வரவேற்கின்றேன். பொதுவான அந்த எல்லாம் வல்ல இறைவனை இயற்கையை வணங்கிக் கொண்டு தமிழீழ விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்திருக்கின்ற மாவீரர்களை நெஞ்சிருத்திக் கொண்டு ஈழத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற இன அழிப்பிலே, இனப்படுகொலையிலே படுகொலை செய்யப்பட்ட தமது உறவுகளை மனதிலே இருத்திக் கொண்டு இன்றைய இந்த திரைப்பட துவக்க விழாவுக்கு ஆசி சொல்வதென்றால், சைவ சமயம் சார்ந்து சிந்தித்தால் இன்று கந்த சஷ்டி விரதத்திலே 5ஆம் நாள் முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை, திருப்பெரும் வடிவத்தை
காட்டிய நாள். அதுபோல இந்த திரைப்படத்தின் பெயரும் ஈழத்தமிழர்களை, எங்களுடைய விடுதலை போராட்டத்தை, அந்த போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கம் என்பது சின்ன படியங்கள் இல்ல. அவங்க நினைத்தால் இந்த உலகத்தினுடைய தலைவிதியையே மாற்ற முடியும் என்று வல்லரசுகளுக்கு ஒரு பாடம் புகட்டிய ஆரம்ப கர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒருவருடைய பெயர் இந்த பெயர். அப்படிப்பட்ட அற்புதமான தியாகங்களை தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக இந்த மண்ணிலே ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு வீர காவியம் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த திரைப்படத்தினுடைய உருவாக்கம் என்பது ஈழத்தமிழ் சினிமா உலகுக்கு ஒரு படிக்கல்லாக அமைய வேண்டும். அதற்கு உரியவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்று அடியே கருதுகிறேன். உங்கள் எல்லோருடைய ஆதரவோடும் இது ஒரு பெரும் எழுச்சியாக, அதே போல எங்களுடைய தமிழ்நாட்டில் இருந்து இங்கு வருகை வந்திருக்கக்கூடிய கவியரசு ஐயாவாக இருக்கலாம், ஏனைய இயக்குநர்களாக இருக்கலாம், நீங்கள் எல்லோரும் கொடுத்திருக்கின்ற ஆதரவு, கொடுக்க போகின்ற ஆதரவு நிச்சயமாக எங்களுடைய ஈழத்து இளைஞர்களாலும் சாதிக்க முடியும், உச்சங்களை தொட முடியும் என்ற ஒரு வரலாற்றை படைப்பதற்கு உந்து சக்தியாக அமையும் என்று சொல்லி அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய ஆசியுரையை நிறைவு செய்கின்றேன். அன்பும் அருளும் அறமும் நிறைந்து இன்புற இலங்கும் இனியவளே நீ வாழ்க. இன்புற இலங்கும் இனியவளே நீ வாழ்க. முத்திசையின் கடல் சார்ந்த முழுநிலவு பெண்ணே, என் திசையில் நோக்கினும் வெளிமிகு கண்ணே, மக்களை மாற்றும் பசும்பொன் மேனியளே, நித்திரமாய் ஒழுகின்ற நிலமடந்தை வாழியவை ஆரமென் தமிழனே ஆதியாய் கொண்டவளே, சோதின்றி மொழி காக்க முனை நன்று நின்றவளே, நீரத்தின் விளைநிலமே உன்னுயர்வு கண்ணனே, நீரத்தின் திருமகளே தினம் கொள்கே திசையே. தாய்மையே தலிவே தன்னலில் மாதே, தொலைந்தில்லா உண்மையில் உன்னதமாய் திகழ்பவளே. தாய்மையே தலிவே தன்னலில் மாதே. வரவேற்பை வழங்குவதற்காக ஐபிசி தமிழ் குழுமத்தினுடைய தலைவர், இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு கந்தையா பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எனக்கு இந்த நடனத்தை பார்த்ததுக்கு பிறகு சரியான டென்ஷன் இருக்கு, கைகாலெல்லாம் பதறது. என் இனத்தினுடைய விடிவுக்காக தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்தோரை மனதில் நிறுத்தி ஈழத்தமிழ் படைப்பொன்றுக்கு அதனுடைய துவக்க விழாவுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டமான மக்கள் கூட்டத்தை பார்ப்பது இதுவே முதல் தடவை. எனது மண் பெருமை கொள்கிறது. எங்களுடைய சினிமாவை ஆரம்பிப்பதற்கான ஒரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கிறது. அந்த ஆரம்ப நாளிலே ஏராளமான மக்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சி, எங்களுடைய படைப்புகளையும் அங்கீகரிக்க வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்தியாவில் இருந்து ஏராளமான வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே அவர்களுடைய பணிகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தென்னிந்திய கலைத்துறை சார்ந்த அனைவருக்கும் முதல்ல உங்கள் மக்களாகிய உங்கள் சார்பாக ஒரு மகிழ்ச்சியையும் நன்றியையும்
கொள்கிறேன். அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய ஏராளமான எங்களுடைய மீடியா, அதாவது சில இடங்களில் சில மீடியாக்களுக்கு சில மீடியாக்கள் உதவி செய்யாது. ஆனால் இங்கே ஆச்சரியமாக இருக்கிறது, எல்லா மீடியாக்களும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவர் செய்வது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த மண்ணை சேர்ந்த யூடியூபர்ஸ் சொல்லக்கூடாது, அவங்களை வந்து சோசியல் மீடியாவில் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஏதோ ஒரு விடயமாக இருக்கலாம், ஒரு பரவலாக கொண்டு போய் செய்யக்கூடிய ஒரு மீடியாவை கையாளக்கூடிய எங்களுடைய யூடியூப் நண்பர்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. நிச்சயமாக இந்த ஆரம்ப விழா ஒரு அமக்கலமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்ததன் நோக்கம் வந்து இந்த படம் வந்து அந்த தூரத்துக்கு ஈழத்தமிழ் சினிமாவிலே பேசப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இந்த படத்தை டைரக்ட் பண்ண இருக்கக்கூடிய தம்பி ராஜ் அவர் வந்து ஏற்கனவே 3 படங்களை முடித்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு படத்திலிருந்து ஒவ்வொரு படத்திலும் பார்த்தீங்கன்னு சொல்லினால் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கும். முதலாவது படத்திலே என்னென்ன தவறுகள் விட்டிருந்தாரோ அந்த தவறுகளை திருத்தி, அடுத்த படத்திலே என்னென்ன தவறுகள் விட்டிருந்தாரோ திருத்தி, அப்படியே வளர்ந்து வந்து கடைசியாக வந்த படத்திலே அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய படமாக அமைந்திருந்தது. நிச்சயமாக இந்த மில்லர் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சினிமா கரியரில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றி கருத்தது. அதே போன்று எங்களுடைய இசையமைப்பாளர், இங்கே ஈழத்திலே ஏராளமான இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கான ஒரு பெரிய பிம்பம் இன்னும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் இந்த மில்லர் படத்தினூடாக மதிசனுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, நிச்சயமாக பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போன்று இந்த படத்திலே நடிக்க இருக்கக்கூடிய கலைஞர்கள், தொழில்நுட்ப வித்தகர்கள், உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக நிறைய தூரத்தில் இருந்து, கொழும்பில் இருந்து கூட நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். மிக தூரத்தில் இருந்து கூட இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும், இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் இந்த மில்லர் படக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வெவ்வேறு காலகட்டங்களிலே வாய்ப்பிருக்கிறது. காலத்தின் இடைவெளியில் மீண்டும் இந்த இனத்தை இந்த மில்லர் நிலைநிறுத்தும் ராஜ்ய அன்போடு வேலை கலைக்கிறேன். இதே வேளையிலே அணியை அவருடைய குழுவை அறிமுகம் செய்வதற்காக மதிசனையும் இந்த வேலை அழைத்துக் கொள்கிறது. எல்லாருக்கும் இனிமையான வணக்கம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பங்கு பெற்ற கலைஞர்களை நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அறிமுகப்படுத்த தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் வந்து இந்த படத்தில் இயக்குனர் சிவராஜ் அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முதல் இந்த படத்தில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அறிமுகம் கொண்டு காத்திருக்குது. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய ஹீரோஸை வந்து தேடி இருந்தாங்க. குறிப்பாக சொல்ல போனால் ஆக்டர்ஸ்ன்றதை தாண்டி ஒரு ஹீரோ தேவைப்பட்டவர் என்ன இந்த படத்தில் கதையை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக. அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேரை ஆடிஷன் பண்ணி நிறைய ட்ரை பண்ணி பார்த்தனால ஒரு ஃபுட்பாலராக இருக்கணும், ஃபுட்பால் லாபகமாக அப்படி ஆடக்கூடிய ஆளாக இருக்கணும்னு தேடி இருந்தாங்க. ஃபுட்பால் விளையாடுபவர்கள் நடிக்க வருகிறார்கள், இல்லை நடிக்க வரார்கள், ஃபுட்பால் பழகி இப்போ நாங்கள் படத்தை எடுக்கிற பிரச்சனை எங்களுக்கு இருந்தது. இப்போ ரெண்டும் சேர்ந்த போல் நாங்கள் நீண்ட தேடல் வரைக்கும் எங்களை தயாரிப்பாளர் ஒரு ஐடியா சொன்னார். நாங்கள் தேடி கலைச்சு போன கட்டத்தில் சொன்னார், மதிசன் ஒரு ஆள் இருக்கிறார், ஆனால் வெளிநாட்டுலாம் இருக்கிறார், உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நாங்கள் சொன்னோம் ஓகே, இங்கே எங்களுடைய சூழலுக்கு செட் ஆனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாட்டிக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி இல்லை அவர் செட் ஆகலாம், நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன்னு சொன்னார். எங்களுக்கு தெரியும், எனக்கு உண்மையாக தெரியாது, ரீகனை கேட்குறேன்னு சொன்னார். எனக்கு அவர்கிட்ட மகன் பேர் ரீகன்னு தெரியாது. எனவே இந்த மில்லர் திரைப்படத்தின் மில்லரை நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்துகிறோம். மனோஜ், சரி எல்லாருக்கும் இதுதான் முக்கியமான அறிமுகப்படுத்தணும். இந்த படத்தில் தயாரிப்பாளர் கேரளா வாங்க.
வெளியிலிருந்து அல்லது தொப்புள் கொடி உறவுகளை வாழ்த்துக்காக அழைத்த நாங்கள் எங்கள் மண்ணினுடைய வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து கல்வி புலத்திலே ஆட்சியாளர்களாக உருவாக இருக்கக்கூடியவர்களையும் இந்த அவையில் அழைத்து அவர்களுடைய உரைகளையும் நாங்கள் கேட்க தயாராகிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஊடக கற்கைகள் துறையினுடைய வீடாதிபதி மதிப்பார்ந்த திரு ரகுராம் அவர்களை நாங்கள் அன்போடு உங்களுடைய கரவழிகளோடு அழைக்கிறோம். இந்த மண் மிகப்பெரிய ஆளுமைகளையும் இந்த இனம் பற்றிய புரிதலுள்ளவர்களையும் உருவாக்கி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய காவிய நாயகனுடைய பேர் தளராது களமாடி தன் உயிரை ஈர்த்தவர் பேர். இன்றைக்கு அது ஈழ சினிமாவின் இன்னும் ஒரு மைல்கல்லுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. உண்மையில் இந்த திரைப்படம் பேசுகின்ற களமாக உதயபந்தாட்டம் அமைகிறது. தேசிய தலைவருக்கு விளையாட்டுகளிலே மிக பிடித்த விளையாட்டு உதயபந்தாட்டம். ஏனென்றால் அந்த உதயபந்தாட்டத்தில் தான் எப்போதும் வீரர்கள் இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். அப்படியான ஒரு கதைக்களத்தை தெரிவு செய்து இன்றைக்கு இந்த திரைப்படம் தன்னுடைய தொடக்க விழாவை காண்கிறது. இந்த திரைப்படத்தை தயாரித்து இந்த ஈழ சினிமா நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து நிற்கின்ற அந்த வளர்ச்சி போக்கிலே அதற்கு வலுவூட்டுவதற்கு தன்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிற அந்த பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். இவ்வாறான ஒரு விழா நான் நினைக்கின்றேன் எங்களுடைய ஈழ சினிமாவினுடைய தொடக்க விழாக்களிலே மிகச் சிறப்பாகவும் செழுமையாகவும் நடைபெறுகிறது. இத்தகைய விழா ஒன்றுக்கு எங்கள் மனம் நேசிக்கின்ற தமிழகத்தினுடைய படைப்பாளர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் மண் சார்ந்த வரவேற்பை நாங்கள் வழங்குகிறோம். நிச்சயமாக உங்களுடைய வருகை எங்களுடைய திரைப்பட துறைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை தரும். நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்ற கூட்டிணைவு தமிழகத்திலும் சாத்தியமானால் நான் நினைக்கின்றேன் ஈழ திரைப்பட உலகு இன்னும் ஒரு பாய்ச்சலை எடுத்துக்கொள்ளும். எங்களுக்கு மிக பெரும் சவாலாக இருப்பது இங்கு ஆற்றல் மிகு கலைஞர்கள் இருக்கிறார்கள், இயக்குநர்கள் இருக்கிறார்கள், திரைக்கதை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள், தொழில்நுட்பவியாளர்கள் இருக்கிறார்கள். இங்கு உருவாகின்ற திரைப்படங்கள் உலகின் முகடுகளை எட்ட வேண்டும். எங்களிடம் மிகப்பெரிய விநியோக தளம் புலம்பெயர்ந்த நாடுகளிலே விரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக தமிழகத்தில் எங்களுக்கு ஒரு விநியோக தளம் கிடைக்குமானால் நான் நினைக்கின்றேன் ஈழ சினிமா இன்னும் ஒரு பாய்ச்சலை மேற்கொள்ளும். சந்தோஷமா இருக்கு. உலகம் இப்போ நீங்க என்ன பார்க்கும்போது இந்த முகங்கள் சிரிக்கும் போது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி எவ்வளவு பெரிய மருந்து தெரியுமா? வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வீட்டில் இருக்காங்க நல்லா. இந்த அரவணைப்பு இந்த உறவு தான் நமக்கு பெரிய சந்தோஷம். நான் சிங்கப்பூரி சொல்ற மாதிரி இதுவரைக்கும் நான் எந்த கலை நிகழ்ச்சிக்கோ சினிமாவில் இருந்தா கூட நடன நிகழ்ச்சி, நட்சத்திர விருந்து, கடை திறப்பது, ஜுவல்லரி ஷாப் திறக்கிறது, எந்த நிகழ்ச்சிக்கு என் வாழ்க்கையில நான் பயணம் பண்ணதே கிடையாது. நான் முதல் முறையாக ஒரு கலை சம்பந்தமாக ஒரு திரைப்படம் இது எல்லாத்தோட பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் ஷேர் பண்றேன். இந்த மண்ணு கார்ல வரும்போது திரு கரண் சார் கூட விவசாயத்தை பத்தி பேசிட்டு வரோம், வாழைமரத்தை பத்தி பேசிட்டு வரோம், செம்மண் பூமியை பத்தி பேசிட்டு வரோம், கரிசல் மண்ணை பத்தி பேசுறோம், நிறைய விவசாயிகளை பத்தி பேசிக்கிட்டே வரும், இந்த பூமியை பத்தி பேசிக்கிட்டே வரும், புதனை பத்தி பேசிக்கிட்டே வரும். ஆனா என்னுடைய பயணத்துல என் கூடவே இனி ஒரு எண்ணமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. தம்பி, எத்தனை தாய்மார்களுடைய குருதியின் மண்ணுக்குள் இருக்கு, எத்தனை உறவுகள் நம்மை விட்டு பிரிந்திருக்கு. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் தொப்புள் கொடி உறவுகள், என் அண்ணன், என் தங்கச்சி, என் அம்மா, என் பாட்டி
என் உறவை பார்த்து ஒரு உணர்வு இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு சினிமா விழாவை எனக்கு தெரியவே இல்லை. 1000 வழிகளை தாங்கிய பூமி இது. ஒரு மண்ணு ஒரு கதை சொல்லணும். ஆனா இந்த பந்து தான் நம்ம வழிகளை சொல்லணும், இந்த உணர்வை சொல்லணும். இந்த தமிழ் உறவுல நானும் ஒரு உறவாக நீங்க அந்த ஆயுதத்துக்கு எனக்கு பாக்கியமா இல்லையா? அது ரொம்ப பெருமைப்படுறேன். தெரிந்து கொண்டிருப்பீர்கள், ஒரு திரைப்படத்தினுடைய பூஜை முதல் நாள். இந்த விடயங்களிலே மிக முக்கியமான ஒருவரை நாங்கள் இந்த வேளையில் அழைக்கிறோம். இந்த வேலை அறிமுகப்படுத்துகிற இன்னும் ஒரு கலைஞன், இந்த திரைப்படத்தினுடைய நாயகன் திரு ரீகன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் தன்னுடைய உரைக்காக. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இவ்வளோ பேர் இந்த படம் பூஜைக்காக வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் வந்து எனக்காக இல்லை, டைரக்டர் சார் சிவராஜுக்காகவும், மியூசிக்கல் டைரக்டர் பூவன் மதீசன், வேறு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம், வேறு சீனியர் ஜனனாக்காகவும். நான் வெளிநாட்டில் வந்தபோது எனக்கு தெரியவில்லை இந்த படத்துக்கு பின்னால் எவ்வளோ பெரிய கனவு உழைப்பு எல்லாம் இருக்குதுன்னு. இங்கே வந்தபோது தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ தூங்காத நாட்கள், எவ்வளோ பெரிய பேஷனோடையும் இந்த கதைக்கான ஒரு லவ்வோடையும் உருவாக்கின படம் இது. எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தாருன்னா தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடு நிறைய இருக்குன்னா எங்களால் முடிஞ்சா உதவி செய், அப்படி வளர்த்தார். இப்போ ஜெஃப்னால அவர் உதவி செய்ய எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவரை கடவுளாக பார்க்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி பார்த்த வளர்றதுக்குள்ள ஒரு அப்பா ஒரு ஹீரோவா இருக்க மாட்டார், ஆனால் ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கும். அவரை பார்க்க என்னடா ஐஸ்வர்யா உண்மைதான். இப்போ அதே மாதிரி எனக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு லைஃப்ல. அது கடவுள் தலை புண்ணியமா நான் பார்க்குறேன். இப்போ ஈஸியா சொல்லலாம், இவன் வந்து பாஸ்கர் கந்தையோட மகன் தான், ப்ரொடியூசர் மகன் என்னன்னா படம் வந்து இருந்தது. அந்த ஐடியாவில் தான் நான் வந்தேன். ஒரு இன்செக்யூரா இருந்துச்சு, ஒரு பயமா இருந்துச்சு. நான் இங்க வரைக்கல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வேற யாரும் எனக்கு கொடுக்கிட்டேனா, இந்த படம் நான் பண்ணுவோமா, அப்படிதான் வந்தேன். ஆனா டைரக்டர் சிவராஜன் வந்து ஒரு அண்ணாவா என்கிட்ட என்ன சொன்னா, அவங்க முன்ன சூஸ் பண்ணியிருக்கணும். நீ வந்து டைரக்டரோட மகனால நான் உங்களை சூஸ் பண்ணல, உனக்கு இருக்கிற திறமை, உனக்கு இருக்கிற திறமை, அதனாலதான் நான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வார்த்தை எனக்கு எவ்வளோ மீனிங்ஃபுல்லா இருந்தது உண்மையிலே உங்களுக்கு புரியாதுன்னா நான் படத்துல காட்டுவேன். அது மட்டும் இல்லை, இப்ப நான் வந்தோன்னு முதல்ல வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு டைரக்டரோட மகனா தான் பார்த்தாங்க. ஆனா இப்ப டைரக்டரும் ப்ரொடியூசரோட மகனா தான் பார்த்தாங்க. இப்ப டைரக்டரும் மியூசிக்கல் டைரக்டரும் காஸ்டும் க்ரூவும் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாங்க இந்த படம் நல்லா வரும்னு. இப்போதைக்கு நான் பாஸ்கரன் கந்தையோட மகனா இருக்கலாம், ஆனா ஒரு காலம் வரும் அவர் ரீகனோட அப்பாவாக. அந்த காலம் வரத்துக்கு இதான் ஆரம்பம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ரீகன். தொடர்ந்து நாங்கள் ஏனைய உரைகளுக்குள் செல்ல போகிறோம். பெரிய கனவுகளை சுமந்து கொண்டு ஒரு வெளியே கூட்டம் பயணிக்கிறது. அதனுடைய இன்னும் ஒரு தளமாக இந்த நாள் இருக்கிறது. கவிதைகளை கொண்டாடி இருக்கிறோம், அரசுகளை கொண்டாடி இருக்கிறோம். கவிப்பேரரசை கொண்டாடுவதற்கான நேரம் இது. ஒப்பற்ற தமிழால் உலகனைக்கும் பரப்பி பல்வேறுபட்ட விருதுகளை சேர்த்து குவித்து தமிழால் இவர் பெயர் உயர்ந்திருக்கிறது. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை நாங்கள் உங்கள் கனவுகளோடு இந்த வேளையில் அன்போடு இந்த வேலைக்கு அழைக்கிறோம்.
பாடலாசிரியராக, கவிஞராக, நாவலாசிரியராக இன்று வடக்கிலே அதிகமான இடங்களில் மின்வெட்டு நாளிலே இங்கே மின்சாரம் போல வந்திருக்கிற வைரமுத்துவை நாங்கள் வரவேற்கிறோம். பல்லாயிரக்கணக்கான பாடல்கள், 40 ஆண்டுகளுக்கு மேலான திரைப்பயணம், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சாகித்ய அகாடமியுடைய விருதுகள் என்று சொல்லி தமிழே பெருமை கொள்கிற பல தளங்களை தனக்காய் மாற்றிக் கொடுத்து ஒப்பற்ற பேராளுமை கவிப்பேரரசு வைரமுத்துவை இந்த அவை இப்போது கொண்டாடி மகிழ்கிறது. இருவருக்கும் வார்த்தைகள். இவர் தமிழால், தமிழ் உச்சரிப்பால் இந்த உலகமே உவகையுறும். அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை தன்னுடைய உரைக்காக. எங்களை எல்லாம் ஈழத் திருமண்ணுக்கு அழைத்து அன்பும் மகிழ்ச்சியும் கொடுத்து ஈழத்து தமிழ் திரைப்படத்தை கலையாக்கம் செய்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் பாஸ்கரன் கந்தையா அவர்களே, என் அருமை சகோதரர் வசந்தபவன் ரவி அவர்களே, கல்வியாளர்களே, கலையாளர்களே, பெருமைக்குரிய சகோதரர்களே, ஊடக உறவுகளே, தயாரிப்பாளர் தேனப்பன், நடிகர் ரஞ்சித், இயக்குனர் பாண்டிராஜ், இயக்குனர் நித்திலன், இயக்குனர் நடிகர் சிங்கம் புலி போன்ற அருமை கலைஞர்களே, பெருந்திரளாக இங்கே வந்து கூடியிருக்கும் என் உதிரத்தின் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு வேண்டுகோள், எனக்காக சில நிமிடங்கள் உங்கள் கைபேசிகளை அணைத்து விட முடியுமா? உங்கள் இதயத்தை மட்டும் திறந்து வைத்துக் கொள்ள முடியுமா? உங்கள் காதுகளை என் உதடுகளுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து காத்திருக்க செய்ய முடியுமா? உங்கள் கண்களும் எனது கண்களும் ஒரே புள்ளியில் சந்தித்துக் கொள்ளுமா? நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் ஓர் அத்வைத நிலையை உருவாக்குமா என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் பாஸ்கரன் கந்தையா அவர்களை பாராட்டுகிறேன். இந்த சொற்களை நான் எண்ணியே சொல்கிறேன். பாஸ்கரன் கந்தையாவை பார்த்து பாராட்டுகிறேன் என்றால், மில்லர் என்ற திரைப்படத்தை கொண்டாடப் போகிறாரே அதற்காக அல்ல. இன்றைக்கு ஓர் 560 பேர்களை இந்த ஒரே கூரையின் கீழ் கொண்டு குவித்திருக்கிறாரே அதற்காக அல்ல. இத்தனை அறிவார்ந்த பெருமக்களை அறிமுகம் செய்து கொள்ளும் வாய்ப்புக்காக அல்ல. நான் அவரை பாராட்டுவதெல்லாம், எந்த மண்ணுக்கு சென்றாலும் சொந்த மண்ணை மறவாத உங்களுடைய தாய்மண்ணின் பற்றுக்காக, அந்த அன்புக்காக, ஈழ மண்ணை, தாய் மண்ணை, ஈழத் தமிழர்களை, உறவுகளை மறந்து விடாமல் நான் பெற்ற இன்பம் பெருக என் தாயகம் என்று உணர்வோடு இந்த மண்ணுக்கே வந்து எத்தனையோ நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களே, அதற்காக உங்கள் முதலீடுகளை 2 வழியாக செய்கிறீர்கள். ஒன்று, களரியிலே முதலீடு செய்தீர்கள். இன்னொன்று, கலையிலே முதலீடு செய்திருக்கிறீர்கள். இந்த 2 முதலீடும் பல்கி பெருக வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். நண்பர்களே, இந்த மண்ணிலே
யாழ்ப்பாணம் என்ற திருமண்ணிலே அள்ளி தின்ன வேண்டிய மண்ணிலே தோண்டி பார்த்தால் கண்ணீரும் ரத்தமும் இன்னும் மூடிக்கொண்டிருக்கிற மண்ணிலே இன்னும் கொஞ்சம் ஆழம் தோண்டி பார்த்தால் எங்கள் மூதாதையரின் எலும்புக்கூடுகள் கிடக்கிற மண்ணிலே காற்றை கேட்டால் தியாகங்கள் பேசுகிற மண்ணிலே பனைமரங்களை கேட்டால் எங்கள் உயிர் தியாகங்களை உச்சரித்து பேசுகிற பனைமரங்கள் வாழுகிற மண்ணிலே நின்று கொண்டு பேசுகிறேன். இந்த மண்ணில் 3.5 லட்சம் தமிழர்கள் மட்டும் இருக்கிறீர்கள் யாழ்ப்பாண மண்ணில். இந்த மண்ணை விட்டு வெளியே போனவர்கள் 15 லட்சம் தமிழர்கள். இந்த யாழ்ப்பாண மண்ணை விட்டு மட்டுமல்ல, இந்த இலங்கை மண்ணிலிருந்து வெளியே போன மொத்த தமிழர்கள் எண்ணிக்கை ஒரு 15 லட்சம். இங்கே வாழுகிற தமிழர்களின் எண்ணிக்கை 3.5 லட்சம். இந்த 15 லட்சம் தமிழர்களில் எத்தனை சதவிகிதம் தாய் மண்ணுக்கு திரும்பி வந்து வாழ்வதற்கு சிந்தை தயாராக இருக்கிறார்கள் என்று கேட்டால் 1 விழுக்காடு என்று பதில் வருகிறது. 1 விழுக்காடு மக்கள் மட்டுமே திரும்பி வருவதற்கு வாய்ப்பு உள்ள இந்த திருமண்ணில் என் வாழ்வு, என் வளம், என் உடல், பொருள், ஆவி, கலை, காதல் எல்லாவற்றையும் இந்த மண்ணுக்கே, தாய் மண்ணுக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று இங்கே வந்து குடியிருக்கிற பாஸ்கரன் கந்தையாவை நீங்கள் கரவலை செய்து பாராட்டி தமிழர்களை எல்லாம் இந்த மண்ணுக்கு வரவைக்க வேண்டும். உலகத்தில் வாழுகிற ஈழத் தமிழ் உறவுகளே, என் சொந்தங்களே, என் நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, உங்களோடு உரையாட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் மண்ணில் நான் இருக்கிறேன். நமது மண் என்று சொல்லுவதற்கு வரலாறு இடமளித்தாலும் கூட உங்கள் மண் என்று சொல்வதற்குத்தான் பூகோளம் எனக்கு அனுமதித்திருக்கிறது. பூகோள சொல்லாக்கத்தின்படி தமிழர்களே, உங்கள் மண்ணில் யாழ்ப்பாணத்தில் நின்று கொண்டு உங்களோடு உரையாடுகிறேன். சௌக்கியம், யாழ்ப்பாணம் சௌக்கியம், யாழ்ப்பாணத்து தென்னை மரங்கள் சௌக்கியம், யாழ்ப்பாணத்து பனை மரங்கள் சௌக்கியம், சாவகச்சேரி சௌக்கியம், சாவகச்சேரியில் இருக்கக்கூடிய சோலைகள் சௌக்கியம், புத்தூர் சௌக்கியம், புத்தூரில் பறக்கிற பறவைகள் சௌக்கியம், இன்னும் சொல்ல போனால் பருத்தித்துறை சௌக்கியம், பருத்தித்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் சௌக்கியம், உங்கள் வேப்ப மரங்கள் சௌக்கியம், நீங்கள் ஓடி ஆடிய வீதிகள் சௌக்கியம், உங்கள் பள்ளிக்கூடங்கள் சௌக்கியம், இன்னும் நீங்கள் விட்டு வைத்திருக்கிற மூதாதைகள் எல்லாம் சௌக்கியம். நீங்கள் தாமா என்று கேட்கத்தான் யாழ்ப்பாணம் மண்ணிலிருந்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தோழர்களே, நண்பர்களே, எல்லாம் சௌக்கியம் என்று சொன்னாயே வைரமுத்து, எங்கள் ஊர் காற்று சௌக்கியமா என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது. இல்லை, காற்று மட்டும் சௌக்கியம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் வீசுகிறோம். இங்கே வாழுகிற ஒவ்வொரு தமிழரும் சுவாசிப்பதற்காக, எல்லா தமிழர்களும் சுவாசிப்பதற்காக வீசுகின்ற எங்களை எல்லா தமிழரும் சுவாசிக்க முடியாமல் பல லட்சம் தமிழன் கடலாண்டி போய்விட்டானே என்று காற்று வருந்துகிறது. தோழர்களே, தன்னை சுவாசிக்க தமிழன் இல்லாமல் காற்று மட்டும் வாழுகிறது, காற்று மட்டும் புறம்புகிறது, காற்று மட்டும் பனை மரங்களோடு முட்டி முட்டி ஓசையிடுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் வாழ்க, எங்கிருந்தாலும் தமிழ் உணர்வோடு வாழ்க, எங்கிருந்தாலும் தமிழோடு வாழ்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து வாழ்க, உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பண்பாட்டை கற்றுக் கொடுத்து வாழ்க. உங்கள் தலைமுறை வரைக்கும் உங்கள் ஊர் உங்களுக்கு காவலாக இருக்கிறது. இங்கு வர வேண்டும் என்ற துடிப்பு இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த தாய் மண்ணுக்கு வர வேண்டும் என்ற துடிப்பு அருந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். மில்லருக்கு என் வாழ்த்துக்கள், தம்பி ரீகனுக்கு என் வாழ்த்துக்கள், இயக்குனர் சிவராஜ்,
வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் மதீசன் என் வாழ்த்துக்கள். தம்பி பாடலாசிரியர் அஸ்வின் வாழ்த்துக்கள். ரீகன் சொன்னபோது ஒன்றுக்காக நீங்கள் கைதட்டினீர்கள். இப்போது நான் பாஸ்கரன் கந்தையாவின் மகனாக அறியப்படுகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இந்த ரீகன் தான் பாஸ்கரன் கந்தையாவின் தந்தை என்று இந்த உலகம் சொல்லுமாறு நான் வாழப்போகிறேன், சாதிக்கப் போகிறேன் என்று சபதம் எடுத்திருக்கிறார் அந்த தம்பி. அந்த சபதம் வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரின் சார்பிலும் நான் வாழ்த்துகிறேன். இப்படித்தான் வேண்டும் இளைஞர்கள், இப்படித்தான் வேண்டும் துடிப்பு, இப்படித்தான் எடுக்க வேண்டும் அறைகூவல். ஏனென்றால் இந்த வாழ்க்கை ஒன்றும் சுலபமானதில்லை. இந்த வாழ்க்கை இன்பத்தோடு பிறந்ததில்லை. துன்பத்துக்கு மத்தியில் இன்பம் தேடுவதுதான் மனித வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு தேன்கூடு போன்றது. அந்த தேன்கூட்டை தேர்ந்தெடுப்பது என்பது அத்தனை சுலபம் அல்ல தோழர்களே. அந்த சுலபத்தை அவ்வளவு எளிதில் அடைந்து விட முடியாது. போராடித்தான் நீங்கள் பெற வேண்டும். மில்லர் என்ற கதை நீங்கள் எதை கருதி கொண்டிருக்கிறீர்களோ அந்த தலைப்பை மட்டும் எடுத்துக்கொண்ட கதை. ஒரு மாவீரனின் பெயரை, ஒரு மாவீரனின் தியாகத்தை, ஒரு மாவீரனின் உணர்ச்சியை, அவருடைய போராட்ட குணத்தை, போர்க்குணத்தை மட்டும் தலைப்பாக கொண்டு ஒரு கால்பந்தாட்ட வீரனின் கதையாக இந்த கதை உருவாகி கொண்டிருக்கிறது. ரீகன், உனக்கு சில செய்திகள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீ கற்றுக்கொள்ள வேண்டியது 2. ஒன்று நடிப்பு. நடிப்பு என்பது இப்போது நடிப்பு என்று இல்லை. நடிப்பு என்பது நடித்தல் என்ற கட்டத்தை கடந்து இருத்தல் என்ற கட்டத்திற்கு மாறி இருக்கிறது. நடிகனாக நீ நடிக்காதே, நடித்து தொலையாதே. நீ நடிப்பது தெரியக்கூடாது. உன் எக்ஸ்பிரஷன் should be in control. ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் உன் வெளிப்பாடுகள். நீ நடிப்பதாக நான் உணரக்கூடாது. நடிப்பதற்கு உன் கன்னத்து சதை துடிக்கிற துடிப்பு எனக்கு வேண்டாம். உன் கைவிரல்கள் பாடிக்கிற சங்கீதம் எனக்கு வேண்டாம். உன் உடல் மொழி எனக்கு தேவையில்லை. நீ நடி, ஆனால் நடிப்பதை நான் உணராத மாதிரி நடி. நடிப்பு என்பதை நீ கயிறு கட்டி இழுக்காமல், நடிப்பு என்பது உன் சுவாசம் போல இயல்பாக இருக்கட்டும். சுவாசிப்பதற்கு நீ முயற்சி செய்யவில்லை, அது அனிச்சை செயல். சுவாசம் எப்படி அனிச்சை செயலாகிறதோ அப்படியே நடிப்பு என்பதும் அனிச்சை செயலாக இருக்க வேண்டும் என்று நவீன உலகம் எதிர்பார்க்கிறது. நடிகர் தலைவர் சிவாஜி பேசிட்டு இருந்தார். நான் நடிக்க விரும்புகிறேன், சாகும் வரைக்கும் நடிக்க விரும்புகிறேன், நான் நடித்துக் கொண்டே சாக விரும்புகிறேன். சொன்னது யாரு? நடிகர் தலைவர் சிவாஜி. பேசி உட்கார்ந்தாரு. நாகேஷ் அடுத்து பேச வந்தாரு. நடிகர் தலைவர் சொன்னாரு, நான் நடித்துக் கொண்டே சாக விரும்புகிறேன். அத சிவாஜி மட்டும்தான் சொல்லலாம், வேற யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீ நடிக்கும் போதுதான் பல பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. நாகேஷ் சொன்னது. இங்கு வந்திருக்கிற தமிழர்கள் ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. 2.5 மணி நேரம் ஒரு சினிமா ஓடுது. அதை உங்களால் பொறுமையாக பார்க்க முடியவில்லை. 2 மணி நேரம் ஒரு தமிழ் பேச்சாளர் பேசுகிறார். நீங்க கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி இசை இருக்கிறது, நடனம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, காதல் இருக்கிறது, வர்ண ஜாலங்கள் இருக்கின்றன, பின்னணி இசை இருக்கிறது, செக்ஸ் இருக்கிறது, காதல் இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் 2.25 மணி நேரம் பொறுமையாய் கேட்க முடியாத தமிழர் ஒரு நல்ல பேச்சாளர் மேடையில் பேசினார். 2 மணி நேரம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன்? எல்லா கலைகளையும் விட தமிழ் பெரியது என்று தமிழருக்கு தெரியும்.
யாழ்ப்பாணத்தில் தமிழுக்கு கைதட்டாமல் எந்த மண்ணில் கைதட்டுவார்? நீங்கள் வாழ. அதனால்தான் சொல்றேன், இசையமைப்பாளர்களே, தயவு செய்து வாத்தியங்களை கொஞ்சம் 40 விழுக்காடு வாத்தியத்தை வைத்துக் கொண்டு 60 விழுக்காடு தமிழுக்கு ஏற்றுங்கள். தமிழ் கேட்க வேண்டும் என்று தமிழன் துடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோர மயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே எழுதி 65 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் சொல்கிறேன், நீங்கள் ரசிக்கிறீர்கள். காரணம், கண்ணதாசன் தமிழ். எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. தமிழ் கேட்கிறது. தமிழ் நான் தமிழ் கற்றுக்கொண்டது திரைப்பட பாடல்களில், திரைப்பட வசனங்களில். கலைஞரும் கலைஞர் எழுதுகிற பராசக்தியும் கலைஞர் எழுதிய மனோகராவும் கண்ணதாசன் எழுதிய பாடல்களும் வைரமுத்துவின் கண்களை திறந்து விட்டன, காதுகளுக்கு விருந்து தந்தன என்பதை எந்த மந்தத்திலும் சொல்வதற்கு எனக்கு தயக்கமில்லை. பூக்கள் எப்போது வளரும் என்று என் தமிழ் வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. பல்கலைக்கழக பாடத்தில் அது இல்லை, ஆனால் பாடலில் இருந்தது. பாடத்தில் இல்லாத விவரம் பாடலில் இருந்தது. எந்தெந்த பூ எவ்வப்போது வளரும், தாமரை பூ எப்போது வளரும், மல்லிகை பூ எப்போது வளரும், முல்லைப்பூ எப்போது வளரும் என்ற செய்தியை எனக்கு சொன்னது ஒரு திரைப்பட பாட்டு. காலையில் மலரும் தாமரை பூ, அந்த கருக்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் முல்லைப்பூ, இவள் என்றும் மணக்கும் அல்லிப்பூ என்று எழுதிய பாடலின் வழியாக காலையில் சூரியனால் மலர்வது தாமரை, இரவில் நிலவால் மலர்வது அல்லி, மாலை கருக்களில் மலர்வது மல்லிகை என்று சொல்லிக் கொடுத்தது. தாழப்பூ எப்போது வளரும்? இதை சொன்னது 1958 வெளிவந்த நாடோடி மன்னலில் சுரதா எழுதிய பாட்டு. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே என்ற பாட்டினில் சுடர் மின்னல் கண்டு தாழை மலர்வது போலே உன்னை கண்டு உள்ளமே மலர்ந்தேனே. அப்போ மின்னல் அடிக்கிற வெளிச்சத்தில், மின்னல் அடிக்கிற ஒளியில் தாழை மொட்டு வெடித்து வளர்கிறது, தாழை மனம் வீசப்படுகிறது என்று சொன்னது திரைப்பட பாட்டு. விஞ்ஞானம் சொல்லாததை இலக்கியம் சொன்னது, பாடம் சொல்லாததை பாடம் சொன்னது. எனவே பாட்டு எழுத வருகிற இளைய தம்பிகள், உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை, தயவு செய்து இலக்கியத்தை கற்றுக்கொண்டு வந்து பாட்டு எழுதுங்கள். தமிழ் இலக்கியத்தை ஊன்றி படித்து விட்டு வந்து பாட்டு எழுதுங்கள். விஞ்ஞானத்தை பாட்டுக்குள் புகுத்துங்கள். இதயம் துடிப்பது நின்றாலும் 2 நிமிடம் உயிர் இருக்கும். ஐஸ்வர்யா ராய்க்கு இந்த பாட்டை நான் வச்சேன். ஏன் தெரியுமா? நான் சொன்னால் கேட்க மாட்டார்கள், தமிழ் பேராசிரியர் சொன்னால் கேட்க மாட்டார்கள், ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சொன்னால் கேட்க மாட்டார்கள், ஐஸ்வர்யா ராய் சொன்னால் இளைஞன் கேட்பார். சாவு என்பது இருதயத்தின் சாவு அல்ல. இருதயம் நின்று போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்க. லப்டம் நின்று விட்டது என்றால் செத்து விட்டான் என்று பொருள் இல்லை. இன்னும் இருதயத்தில் கொஞ்சம் உயிர் இருக்கிறது என்று பொருள். இருதயத்தை நீங்கள் பிசைந்து கொடுத்தால், விஞ்ஞானப்படி ஆங்கிலத்தில் சொல்வதானால் ஒரு மசாஜ் செய்தால் இருதயம் மீண்டும் துடிக்க தொடங்கிவிடும், உயிர் தொடர்ந்து விடும். எது உண்மையான மரணம் தெரியுமா? மூளையின் மரணம் தான் உண்மையான மரணம். மூளை செத்து விட்டால் ஆள் செத்து விட்டான் என்று பொருள். இருதயம் செத்து விட்டால் கொஞ்சம் துடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொருள். இதை நான் விஞ்ஞான பாடத்தில் சொன்னால் சிலருக்கு சேரும், ஒரு பேராசிரியர் சொன்னால் கவனித்தான் சேரும், ஒரு அரசியல்வாதி சொல்வாரா? சொல்ல மாட்டார். ஒரு ஆன்மீகவாதி சொல்வாரா? சொல்ல மாட்டார். அவர்களுக்கு இம்மையை பற்றி கவலை இல்லை,
மறுமையை பற்றித்தான் கவலை. அதனால் இம்மையை பற்றி சொல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு குறைவு. சொல்லக்கூடாது என்பதல்ல, வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனவே ஒரு விஞ்ஞான கருத்தை ஒரு பாடலாசிரியர் உலகறிந்த ஒரு கலைஞர் மூலமாக உள்ளே செலுத்தி செல்வதன் வாயிலாக இந்த கடைசி தமிழர், யாழ்ப்பாணத்து தமிழர், இனிமேல் நாளை உங்கள் தந்தையாருக்கு மாரடைப்பு வந்துவிட்டது என்று சொன்னால் வைரமுத்து பாட்டை பயன்படுத்தி பார்க்கலாமா என்று துடிப்பார், முயல்வார். அப்பா கொஞ்சம் பொறு, உன் இதயத்தை நான் பிசைத்து விடுகிறேன் என்று பிசைத்து விடுவார், துடிக்க வைத்து விடுவார். அப்பா இழந்து விடுவார். அப்பா மீது உண்மையான பாசம் இருந்தால் தான் உண்மையான பிசைவார். இல்லை என்றால் பிசைகிறேன் என்று அவன் வேறு ஏதாவது செய்து விடுவார். துடித்த இதயத்தை நிறுத்துவதும் மகன்தான், நின்ற இதயத்தை மீட்டுவதும் மகன்தான். எனவே அப்படியெல்லாம் இல்லாமல் அப்படி ஒரு ஆபத்தான வேளையில் வைரமுத்து நினைவுக்கு வந்து இதயம் துடிப்பது நின்றாலும் 2 நிமிடம் உயிர் இருக்கும். அன்பே, என்னை நீ நீங்கினால் மறுகணம் என் உயிர் தாங்காது சொல்லியிருக்காரே. முயற்சி பண்ணி பார்ப்போம். உங்கள் தாய்க்கோ, தந்தைக்கோ, சகோதரனுக்கோ, மாமனுக்கோ, மைத்துனனுக்கோ இது நீங்கள் கையாண்டு உயிரை மீட்டால் என்னுடைய திரைப்பட பாட்டு வரி தமிழன் உயிரை மீட்டு கொடுத்திருக்கிறது என்று நான் பெருமைப்படுவேன். அந்த பெருமை எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். திரைப்பட பாட்டு இதையெல்லாம் செய்கிறது, திரைக்கதை இதையெல்லாம் செய்கிறது. எல்லாம் சொல்லிக் கொடுத்தது திரை. எனக்கு இதிகாசம் தெரியாது, மகாபாரதத்தை நான் கற்றுக்கொண்டது திரையில். எனக்கு ராமாயணம் தெரியாது, ராமாயணத்தை நான் கற்றுக்கொண்டது திரையில். முதலில் அருவியை பார்த்தது சினிமாவில், மலைப்பாம்பை பார்த்தது சினிமாவில். முதலில் உலக அதிசயத்தை பார்த்தது சினிமாவில். முதலில் ராஜ மகுடங்களை பார்த்தது சினிமாவில். முதலில் அழகை பார்த்தது சினிமாவில். இப்படியெல்லாம் சினிமா எங்களுக்கு அன்பை கற்றுக் கொடுத்திருக்கிறது, இலக்கியம் கற்றுக் கொடுத்திருக்கிறது, இதிகாசம் கற்றுக் கொடுத்திருக்கிறது, கதையை கற்றுக் கொடுத்திருக்கிறது, காதலை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த வரிசையில் மில்லர் தமிழ் இனத்துக்கு நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கதை சுருக்கத்தில் 4 வரியில் சொன்னார். எனக்கு ஒரு நல்ல கதை என்பது 4 வரிக்கு மேல போகக்கூடாது. கதை சொல்லுகிறேன் என்று என்னிடம் சொல்ல வருகிறவர்களை பார்த்து கேட்பேன். ரொம்ப துன்பமான காரியம் கதை கேட்பது. நான் சொன்னேன், ஒரு பாட்டுக்கு இவ்வளவு பணமா வாங்குறீங்கன்னு ஒருத்தர் கேட்டாரு. ஒரு இயக்குனர், ஒரு பாட்டுக்கு இவ்வளவு பணமா வாங்குறீங்கன்னு கேட்டார். தம்பி, பாட்டு எழுதுறதுக்கு கால் பணம் தான், நீ சொல்ற கதைய பொறுமையா கேட்கறதுக்கு முக்கா பணம். ஒரு 4 வரிகளில் பாட்டு வேண்டும். நெஞ்சில் ஒரு ஆலயம். என்ன கதை? எவ்வளவு நேரம் சொல்லுவீங்க? கணவனுக்கு புற்றுநோய். ஒரு டாக்டரிடம் அழைத்து போகிறாள் மனைவி. அந்த டாக்டர் யார் என்றால் அந்த மனைவியின் பழைய காதலன். காப்பாற்றினானா இல்லையா? இதான் நெஞ்சில் ஒரு ஆலயம். இதுக்கு மேல எதுக்கு? மகாபாரதம் என்ன கதை, ராமாயணம் என்ன கதை? மகாபாரதம் சுருக்கமா சொல்லு. அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கக்கூடாது என்பது மகாபாரதம். ராமாயணம் அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் கதை ராமாயணம். ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கணன் மாதிரி இருக்கணும். அண்ணன் தம்பிகள் விட்டு கொடுத்து, திருதராஷ்டிரன், தர்மன், பீமன் இப்படி இருக்கக்கூடாது. மகாபாரதம் இருக்கக்கூடாது. அண்ணன் தம்பிகள் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் ராமாயணம், எப்படி இருக்கக்கூடாது மகாபாரதம். போதும், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். இவ்வளவுதான் கதை. இந்த கதைக்கு நீங்கள் பாட்டு எழுதுகிற போது எந்தெந்த நிகழ்கிறது என்பதுதான் முக்கியம். நாங்க பாட்டு எழுத உட்காருகிற போது தோழர்களே, பாட்டை கடைசியாக ஆரம்பிப்போம், பேசிக் கொண்டிருப்போம்.
எங்கள் மூளை சுட வேண்டும், இருதயம் இதம் பெற வேண்டும். எங்கள் நகைச்சுவையால் எங்கள் இருதயம் விரிவடைய வேண்டும். உலக அனுபவங்களை பேச வேண்டும், கொஞ்சம் பங்கு பேச வேண்டும், கொஞ்சம் கோள் சொல்ல வேண்டும், கொஞ்சம் புறம் பேச வேண்டும். இதையெல்லாம் செய்து முடித்து விட்டு உட்காருங்க. முத்து படத்துக்கு பாட்டு எழுத போயிருந்தோம் கொச்சின்ல கடலுக்குள்ள ஒரு தாஜ் ஹோட்டல் இருக்கு. சுத்தி கடல், கடலுக்கு பத்தில தாஜ் ஹோட்டல். அங்கு ரஜினிக்கு ஒரு ரூம், ஏஆர் ரகுமானுக்கு ஒரு ரூம், எனக்கு ஒரு ரூம், KS ரவிக்குமாருக்கு ஒரு ரூம். 4 பேர் உட்கார்ந்து அவர் இரவெல்லாம் நாங்க பேசிட்டு இருப்போம். காலையில தான் அவர் வருவார் வெளியே. இரவு பேசிக்கொண்டு இருந்த போது ஒரு நாள் ரஜினி கேட்டார், இந்த படத்துல என்னென்ன உலகத்தின் தத்துவங்களை பற்றி பேசுறோம், அரசியல் கொஞ்சம் பேசுவோம், ஆன்மீகம் கொஞ்சம் பேசுவோம், இலக்கியம் கொஞ்சம் பேசுவோம், சினிமா கொஞ்சம் பேசுவோம், கொஞ்சம் புறம் பேசுவோம். கொஞ்சம் நான் அதிகமா புறம் பேச பிடிக்காது, சிரித்துக் கொள்வேன். நான் கேட்டு வாங்கிக் கொள்வேனே தவிர என்னிடமிருந்து யாரும் கேட்க முடியாது. நான் கேட்டு வாங்கிக் கொண்டதை சேமித்துக் கொள்வேன். நான் புறம் சொல்வதில்லை. புறம் சொல்வது என்பது ஒரு பலவீனம். உன்னிடத்தில் எது இல்லையோ அதுதான் புறம். உன்னிடத்தில் எது இல்லாமல் போய்விட்டதோ அதுதான் புறமாக வெளிவருகிறது. அடுத்தவனின் ஒழுக்கமின்மையை பற்றி பேசினால் அது உன்னிடத்தில் இல்லை என்ற பொருள். அடுத்தவனின் பலவீனத்தை பற்றி பேசினால் உன்னிடம் இந்த பலவீனம் இருக்கிறது என்று பொருள். அடுத்தவன் வீட்டு விஷயங்களை பற்றி பேசினால் உன் வீட்டு விஷயம் சரியில்லை என்று பொருள். புறம் பேசுவது என்பது உனது இல்லாமை, உனது இயலாமை பேசுவதில்லை. குடிக்கிற போது தத்துவத்தை பற்றி பேச்சு வந்தது. அப்போது நான் சொன்னேன், அலெக்சாண்டர் கதை தெரியுமா சார் உங்களுக்கு? சொல்லுங்க. ரஜினியிடம் ஒரு பெரிய முக்கியமான விஷயம், கேட்பதில் நல்ல ஆர்வமுடையவர். ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? உங்களுக்கு நன்றாக பேசக்கூடியவனை பிடிக்காது, நன்றாக கேட்கக்கூடியவரைத்தான் உங்களுக்கு பிடிக்கும். மனைவி உங்களுக்கு எது வரைக்கும் பிடிக்கும் தெரியுமா? நீங்க சொல்றத பேசாம கேட்டுட்டு இருக்க வரைக்கும் தான். கணவனை எது வரைக்கும் பிடிக்கும் தெரியுமா? மனைவி சொல்றத அப்புறம் கேட்டுக்கிட்டு வரைக்கும் தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதும் ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வதும் எதற்காக என்றால் காலம் போல கடைசியில் கேட்பதற்கு ஆள் வேண்டும் என்றுதான். ஆள் போயிடுவோம், எல்லாரும் இறந்து போயிடுவாங்க, நண்பர்கள் பிரிந்து போய்விடுவார்கள். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. காலம் என்ன செய்யும் தெரியுமா? நல்ல லிசனர் வேணும் எனக்கு, அதுக்கு தான் நீ. நல்ல லிசனர் வேணும் உனக்கு, அதுக்கு தான் நான். இப்ப லிசனர் வேண்டும் என்று இருக்கிற போது காலம் 2 பேரையும் செவிடாக்கிவிடும். இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோகம். நல்ல லிசன். எனக்கு ரஜினி ஏன் பிடிக்கும்னா எது சொல்றாங்க சொல்லுங்க, அந்த ஆர்வம், அந்த துடிப்பு தூண்டி விடுதல். காதலிக்கு கூட நீங்கள் தொடுகிற போது அவன் உணர்ச்சியை தூண்டவில்லை என்றால் காதல் செத்து போகும். ரியாக்ஷன். காதலுக்கு ஒரே ஒருவர் மட்டும் தலையாட்டுகிறார். அனுபவத்தை அவர் தலையாட்டலில் இருந்து நான் பார்க்கிறேன். தலையில் முடி வைத்திருப்பவர். ஆமா சார், அப்படித்தான். எங்க ஆளுக்கு அது இல்லவே இல்லை. அப்ப சொன்ன அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் வென்றார். 32 வயதில் இறந்து போன மாசிடோனியா மன்னன் அலெக்சாண்டர் இந்தியா வரைக்கும் வந்தவன். அவன் ஒரு குறிப்புக்கு கிடைக்கிறது, நாளை சூரியன் உதிக்கிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அவனுக்கு தோன்றுகிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியை சொல்லுவார்கள் தோழர்களே, you can smell your own death. உன் மரணத்தை நீயே உணர முடியும். எங்க ஊர்ல சில கிழவிகள் அப்படி இருக்க பார்த்திருக்கேன். மூக்கம்மாவுக்கு சொல்லிவிடு, மூத்த மகளுக்கு நாளைக்கு காலையில 8 மணிக்குள்ள வர சொல்லு.
பரம இருப்பான். வர சொல்லு, நாளைக்கு 8 மணிக்கு மேல இருக்க மாட்டேன். ஒச்சாய் இருப்பான். வர சொல்லு, 8 மணிக்கு மேல இருக்க மாட்டேன். 7:55 உயிர் போயிடும். இப்படித்தான் இன்ட்யூஷன். உலகத்துல கடவுள் என்பது இன்ட்யூஷன் நினைக்கிறேன். இன்ட்யூஷன் தான் கடவுள், கடவுள் தான் இன்ட்யூஷன். அந்த உள்ளுணர்வு சொல்லும். அலெக்சாண்டர் தெரிகிறது, நாளை நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று படைத்தலைவனை அழைக்கிறார். அழைத்து விட்டு சொல்லுகிறார், படைத்தலைவனே, நாளை காலை சூரிய உதயத்தில் என் உடல் என் உயிர் இரண்டும் தனித்தனியே பிரிந்து விடும். என்னை சொந்த மண்ணுக்கு கொண்டு செல்லும். எது எப்படி சொல்றீங்க? அதற்காக உன்னை இழக்கவில்லை. என் உடலை சொந்த மண்ணுக்கு கொண்டு செல்லும் போது என் கைகள் இரண்டும் சவப்பெட்டிக்கு வெளியே இருக்கட்டும். ஏன் அப்படி பண்ணலாம்? வேறொன்றும் இல்லை. இந்த உலகம் முழுவதையும் வென்று முடித்து விட்டு இனிமேல் வெல்லுவதற்கு நாடு இல்லையே என்று கவலைப்பட்ட அலெக்சாண்டர் கூட போகும்போது வெறுங்கையோடு போனான் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும். அதுக்குதான் என் கைகளை வெளியே வைத்து. இதை கேட்டுட்டு ரஜினி ஆறு சொல்லலை, எப்படி பிரமாணம் இத நாளைக்கு என்னுடைய அறிமுக பாட்டுல இதை சேர்த்த முடியுமா? ஒரு கலைஞர் ஒரு நல்ல விஷயம் வந்த உடனே அந்த கலைஞருக்கு இது ஆசையை பார்த்தீங்களா? இது நல்ல விஷயமா இருக்கு, இதை என் பாட்டுக்குள்ள சேர்த்த முடியுமா? பாட்டுக்குள்ள அலெக்சாண்டர்லாம் கொண்டு வருவது வந்து irrelevant இருக்கும் சார். உங்க படம் அலெக்சாண்டர் பற்றிய படம் அல்ல. அலெக்சாண்டர் இப்படி சொன்னாங்க சொல்ல முடியாது. ஆனால் அலெக்சாண்டர் சொன்ன தத்துவத்தின் சாரத்தை நான் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கிறேன். அந்த சாரத்தை மட்டும் கொடுக்கிறேன். அதுதான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது என்பது அந்த இரவில் நாங்கள் பேசிய பேச்சுக்களில் விழுந்த எச்சம். அந்த எச்சம் பாடலுக்கு கிடைத்த உச்சம். அப்படி வந்து விழுந்தது. எனவே தோழர்களே, இசையோடு மட்டும் நிற்காதீர்கள், பேசுங்கள், ஆர்வத்தோடு பேசுங்கள், வாய்விட்டு சிரியுங்கள், சந்தோஷப்படுங்கள், ஒருவரை ஒருவர் கேலி செய்யுங்கள். அந்த கேலிக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு முழக்கம் இருக்கட்டும். தன்னை மறந்த நிலை, தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு இந்த நிலையை கடந்து இன்னொரு நிலை அடைந்து அதிலிருந்து சிந்திக்கிற போதுதான் நல்ல பாட்டு வரும். பாட்டு எழுதும் போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது, இந்த பாட்டை எழுதியவன் வைரமுத்து அல்ல. இதுதான் நல்ல பாட்டு. எழுதுகிறவன் வைரமுத்து என்று நினைத்துக் கொண்டு எழுதினால் அது வைரமுத்து பாட்டு இல்லை. எழுதியவன் வைரமுத்து அல்ல என்று நான் சொல்வதெல்லாம் இயற்கையின் பாட்டு. அது தமிழின் பாட்டு. சின்ன சின்ன ஆசை தமிழின் பாட்டு. பொன்மாலை பொழுது தமிழின் பாட்டு. உயிரே உயிரே தமிழின் பாட்டு. இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பிறக்க வேண்டும் என்றால் உங்களை மறந்துவிட வேண்டும். இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இயக்குனர் 3 பேருக்கும் இப்படித்தான் நல்ல மனநிலை தோன்ற வேண்டும் என்று உங்களை நான் வேண்டுகிறேன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. உங்களை பார்த்தால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அதிகம் பேசினால் பசிதாங்க மாட்டார்கள் எங்கள் தமிழர்கள் என்றும் எனக்கு காலத்தில் ஒரு செய்தி சொன்னார்கள். பசி வந்த போதே இவ்வளவு கைதட்டுகிறீர்களே, சாப்பிட்டு முடித்தால் இவ்வளவு கைதட்டுவீர்கள் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். நண்பர்களே, மிக்க நன்றி. மில்லருக்கு என் வாழ்த்துக்கள். பாஸ்கரன் கந்தையா அவர்களே, நீங்கள் ரொம்ப தெளிவான ஆளு. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுகிறவர். அதில் ஆற்றுல போட்டாலுமே கூட ஏன் அளந்து போடுவீங்கன்னா, ஆற்றில் நீர் ஓடும் போது போட மாட்டீர்கள். ஆற்று தண்ணீர் வற்றி போய் வண்டல் மண் சேர்ந்தால்தான் ஆற்றில் விதைப்பீர்கள். எனக்கு தெரியும், ஆற்றுல போட்டா ஆறு அடிச்சு போயிடும். ஆறு வத்தி போச்சு, வண்டல் மண் கிடைக்கிறது. இந்த இடத்துல ஒரு 3 மூட்டை நெல்ல விதை அப்படின்னு விதைக்கக்கூடிய ஆளு. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் குடும்பம் வாழ்க. ஈழத்து தமிழ் மக்களே, நான் 2ஆம் முறையாக நான் யாழ்ப்பாணம் வருகிறேன். யாழ்ப்பாணம் வருகிறேன் என்று சொன்னவுடன்
என் நாடி நரம்புகள் மெல்ல சிறுக்க தொடங்கும். என் மனசுக்குள் ஒரு பரவசமும் கண்ணீரும் பரவும். என் விரல்கள் மென்மையாக நடுங்கும். என் பாதங்கள் மெல்ல பரவசப்படும். இந்த மண்ணில் இறங்குகிற போதும், இந்த காற்றை சுவாசிக்கிற போதும் இது வரலாற்று மண் என்று தெரியும். உண்மையை சொல்லுகிறேன். தோண்டுகிறார்கள், தோண்டுகிறார்கள். எங்கள் ஊரில் கீழடியை தோண்டுகிறார்கள். சில எச்சங்கள் கிடைக்கின்றன. எங்கள் ஊரில் ஆதிச்சநல்லூரை தோண்டுகிறார்கள். சில எச்சங்கள் கிடைக்கின்றன. இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த யாழ்ப்பாண மண்ணை தோண்டினால் ஒட்டுமொத்த தமிழனின் வீரமே கண்டெடுக்கப்படும். தமிழனின் தியாகம் கண்டெடுக்கப்படும்.